மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியின் அஇஅதிமுக வேட்பாளர் ஆர்.பி. உதயகுமார் வேட்புமனு தாக்கல் செய்தார். கப்பலூரில் உள்ள ஆர்டிஓ அலுவலகத்தில் திருமங்கலம் தொகுதியின் அஇஅதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ஆர்.பி. உதயகுமார் தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக கப்பலூர் சுங்கச்சாவடி பகுதியிலிருந்து கோட்டாட்சியர் அலுவலகம் வரை ஏராளமான தொண்டர்களுடன் அஇஅதிமுக வேட்பாளர் ஆர்.பி. உதயகுமார் ஊர்வலமாக வந்து மனு தாக்கல் செய்தார். அப்போது கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் உடனிருந்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தொகுதியின் அஇஅதிமுக வேட்பாளர் OS மணியன் தேர்தல் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் இவர் மேலத்தெருவில் உள்ள அஇஅதிமுக நகர அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் வேதாரண்யம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அலுவலரிடம் அஇஅதிமுக வேட்பாளர் OS மணியன் வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது கழக நிர்வாகிகளும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் உடனிருந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தனி தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்தார். பொன்னேரி தனி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிறுனியம் பலராமன் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து அவர் தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தாக்கல் செய்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். அப்போது முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ராஜா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளரும் கழக அமைப்பு செயலாளருமான ஆர். மனோகரன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி முன்னிலையில் ஊர்வலமாக சென்று ஸ்ரீரங்கம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்நிகழ்வில் அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஆண்டிப்பட்டி தொகுதி அஇஅதிமுக சார்பில் லோகிராஜன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருக்கோடை ராமர், அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களுடன் கழக வேட்பாளர் ஊர்வலமாக சென்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் மலேசியா பாண்டி வேட்புமனு தாக்கல் செய்தார். முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர் மலேசியா பாண்டி தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை முதுகுளத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வழங்கினார். அதன்பின் தேர்தலில் போட்டியிடுவதற்கான உறுதிமொழியையும் எடுத்துக்கொண்டார். அப்போது அஇஅதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முருகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் உடனிருந்தனர். பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினருடன் ஊர்வலமாக சென்று கழக வேட்பாளர் இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த கழக வேட்பாளர் இளம்பை இரா தமிழ்ச்செல்வன் அஇஅதிமுகவின் சாதனைகளை கூறி பிரச்சாரம் செய்தாலே வெற்றி பெறுவது உறுதி என தெரிவித்தார். சிவகங்கை சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் செந்தில்நாதன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர் செந்தில்நாதன் அஇஅதிமுக சார்பில் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்நிலையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் செந்தில்நாதன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்நிகழ்ச்சியில் தமாக முன்னாள் MP உடையப்பன், அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் அபிஷேக் ரங்கசாமி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் எழும்பூர் தொகுதியில் அபிஷேக் ரங்கசாமி போட்டியிடுகிறார். இந்நிலையில் காசா மேஜர் சாலையிலிருந்து அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக சென்ற கழக வெற்றி வேட்பாளர் அபிஷேக் ரங்கசாமி சேத்துப்பட்டில் உள்ள தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதில் அஇஅதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். நகர கழக செயலாளர் பூக்கடை KC சரவணன் ஏற்பாட்டில் மதுராந்தகம் பேருந்து நிலையம் அருகே உள்ள புரட்சித் தலைவர் MGR உள்ளிட்ட தலைவர்களின் சிலைகளுக்கு மாலை அணிவித்த கழக வேட்பாளர் மரகதம் குமரவேல் அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினருடன் ஊர்வலமாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்நிகழ்வில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் S. ஆறுமுகம், தேர்தல் பொறுப்பாளர் வாலாஜாபாத் கணேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.
திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளராக கோ செந்தில்குமார் அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் கழக தொண்டர்கள் கூட்டணி கட்சியினருடன் ஊர்வலமாக சென்று தனது வேட்பு மனுவை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தாக்கல் செய்தார். முன்னதாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோரது திருவுருவப் படங்களுக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் கோவி சம்பத்குமார் உட்பட பலர் உடனிருந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர் வீராங்கனை ஆலோசனை கூட்டத்திற்காக வருகை தந்த கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கழக வேட்பாளர் பொன் ஜெயசீலன் அறிமுக கூட்டம் மற்றும் ஆலோசனை கூட்டத்திற்காக கூடலூர் பஜார் பகுதிக்கு முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வருகை தந்தார். அப்போது மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத், தேர்தல் பொறுப்பாளர் PB சஜீவன் ஆகியோர் தலைமையில் மலர் தூவியும் பாரம்பரிய நடனங்கள் ஆடியும் மேளதாளங்களை இசைத்தும் கழக நிர்வாகிகள் அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் நத்தம் ரா விஸ்வநாதன் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். நத்தம் தாலுகா அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளருமான நத்தம் ரா விஸ்வநாதன் தனது வேட்பு மனுவை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தாக்கல் செய்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் பிரபு வேட்பு மனு தாக்கல் செய்தார். அஇஅதிமுகவின் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த கழக வேட்பாளர் அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினருடன் ஊர்வலமாக சென்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்பு மனு தாக்கல் செய்தார். இந்நிகழ்வில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினரும் கோபி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான சிவசாமி, மாவட்ட செயலாளர் AK செல்வம் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். திருச்சி மாவட்டம் துறையூர் தனி தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். துறையூர் தனி தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் சரோஜா இளங்கோவன் போட்டியிடுகிறார். இந்நிலையில் அவர் கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் சென்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் சேதுபதி தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். மேளதாளங்கள் முழங்க கழக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினருடன் ஊர்வலமாக வந்த கழக வேட்பாளர் சேதுபதி அதிமுக விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK ரவிச்சந்திரன் தலைமையில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். இந்நிகழ்வில் தேர்தல் பொறுப்பாளர் மைக்கேல் ராயப்பன் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதியில் அஇஅதிமுகவின் வெற்றி வேட்பாளர் சத்யா வேட்புமனு தாக்கல் செய்தார். விளாத்திக்குளம் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் சத்யா தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை அளித்தார். அப்போது அஇஅதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளும் கூட்டணி கட்சியினரும் உடன் இருந்தனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளரும் புறநகர் மாவட்ட கழக செயலாளருமான வேலழகன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். கங்கநல்லூர் பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் MGR, அண்ணல் அம்பேத்கர் ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய கழக வெற்றி வேட்பாளர் வேலழகன் அணைக்கட்டு வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக சென்று தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதில் முன்னாள் அமைச்சர் MT சண்முகம், முன்னாள் MLA கலையரசு, அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் உடன் இருந்தனர். சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். துறைமுகம் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளராக ராயபுரம் மனோ அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் கழக தொண்டர்கள் கூட்டணி கட்சியினருடன் பேரணியாக சென்று தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தாக்கல் செய்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் பாலகங்கா உட்பட கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அஇஅதிமுக சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரவி மனோகர் வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக பழனி திரு ஆவினங்குடி கோயிலில் வேட்புமனுவை வைத்து சாமி தரிசனம் செய்த அஇஅதிமுக வேட்பாளர் ரவி மனோகர் கூட்டணி கட்சியினரோடு மேளதாளங்கள் முழங்க 2 கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக வந்து தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் KP பரமசிவம் வேட்புமனு தாக்கல் செய்தார். வட்டாட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்த அவர் முன்னதாக பல்லடம் NGR சாலை நுழைவாயிலின் முன்பு அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது அஇஅதிமுகவினர் கூட்டணி கட்சியினர் பெருந்திரளாக உடன் இருந்து வெற்றி சின்னமாம் இரட்டை இலைக்கு நல் ஆதரவு வழங்கினர். தொடர்ந்து கழகத்தினர் கூட்டணி கட்சியினருடன் சென்று கழக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்தார். அஇஅதிமுகவின் தென் சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளரும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி வெற்றி வேட்பாளருமான ஆதி ராஜாராம் வேட்புமனு தாக்கல் செய்தார். சென்னை ராயப்பேட்டை ஐஸ் ஹவுஸ் பகுதி வழியாக கழகத்தினர் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் புடைசூழ ஊர்வலமாக சென்ற அஇஅதிமுக வேட்பாளர் பின் விதிமுறைப்படி வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சியில் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் கஞ்சா விற்பனை தலைவிரித்து ஆடுவதாக சாடினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் ஜெயசங்கரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அஇஅதிமுக வேட்பாளர் ஜெயசங்கரன் வேட்புமனு தாக்கல் செய்யும் நிகழ்வில் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன், கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். முன்னதாக ஆத்தூர் பேருந்து நிலையத்தில் உள்ள MGR திருவுருவ சிலைக்கு அஇஅதிமுக வேட்பாளர் ஜெயசங்கரன் மாலை அணிவித்து ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் வேட்புமனு தாக்கல் செய்தார். அஇஅதிமுக தேர்தல் அலுவலகத்தில் இருந்து கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் படைசூழ ஊர்வலமாக சென்று சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் கழக வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் வேட்புமனு தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். தேனி மாவட்டம் போடி தொகுதியின் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் VT நாராயணசாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். போடியில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் VT நாராயணசாமி தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். முன்னதாக தேனி போடி சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்கள் பாப்புலர் முத்தையா மற்றும் முன்னாள் MP பார்த்திபன் ஆகியோருடன் போடி கட்டபொம்மன் சிலை பகுதியில் இருந்து வட்டாட்சியர் அலுவலகம் வரை ஏராளமான தொண்டர்களுடன் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் ஊர்வலமாக வந்து மனு தாக்கல் செய்தார். அப்போது கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் உடன் இருந்தனர். சென்னை திருவொற்றியூர் தொகுதியில் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் குப்பன் வேட்புமனு தாக்கல் செய்தார். சுமார் 2000க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்ற கழக வேட்பாளர் குப்பன் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் மாணிக்கம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். ஏராளமான கழக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினரின் உற்சாக முழக்கத்துடன் ஊர்வலமாக சென்ற கழக வேட்பாளர் வாடிப்பட்டி தாலுகா அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தாம்பரம் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்தார். செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் தாம்பரம் GSC சாலையில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் தனது வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் இருந்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அஇஅதிமுக வேட்பாளர் கிருஷ்ணமுரளி வேட்புமனு தாக்கல் செய்தார். முன்னதாக கடையநல்லூர் மணிக்கூண்டு அருகில் இருந்து கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஊர்வலமாக வந்த அஇஅதிமுக வேட்பாளர் கிருஷ்ணமுரளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர்.